அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு மாண்டூக்கிய உபநிஷதம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வகுப்புகள்ல மாண்டூக்கிய உபநிஷதத்துல 3 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதுல இந்த 3வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 3 பிரபஞ்சங்களை பற்றி பேசியது. மேலும் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 3வது மந்திரத்துல விழித்திருக்கும் நிலையிலே உணர்வு புறமுகமாக இருக்கின்றது. அதிலே 7 உறுப்புகளும் 19 வாய்களும் உள்ளன. அந்த விழிப்பு நிலையில் புற உலகை அனுபவிப்பவனை வைஸ்வானரன் அப்படின்னு சுட்டிக்காட்டியது. அப்ப அந்த வைஸ்வானரனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, விழிப்பு நிலை அனுபவம், ஆத்மாவின் விழிப்பு நிலை அனுபவம் அப்படின்னு நமக்கு தெரிந்தது. அப்புறம் அந்த அடிப்படையில் அப்படியே நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அது பஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்களாலே படைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதுலயே சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதே மாதிரி கனவு நிலையிலும் நமக்கு உண்டாகின்றது. அதே மாதிரி காரண பிரபஞ்சம் என்பது இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த காரண பிரபஞ்சத்தை தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில மாயைக்கு 3 குணங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த குணங்களை சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அந்த 3 குணங்களில் இருந்து தான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றின அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அந்த பஞ்சபூதங்களின் வாயிலாகத்தான் நமக்கு ஒவ்வொரு இந்திரியங்களும் உண்டாகி இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப இந்த பிரபஞ்சத்தை 3ஆக இந்த உபனிஷத் பிரித்து நமக்கு விளக்க முற்பட்டது. அந்த அடிப்படையிலே ஜாக்கிரத் பிரபஞ்சம், சொப்ன பிரபஞ்சம், அதாவது சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்ற இந்த 3ஐயும் விளக்கியது. இப்போ இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, நம்ம இடத்திலே உண்டாகுகின்ற விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை அப்படிங்கிற 3 அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, அந்த 3 அவஸ்தைகளும் ஆன்மாவிற்கு வருவது போன்று தோன்றுவதாலே அதைத்தான் நாம் ஆத்மாவாகிய நான் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இங்க புரிய வைக்குது. அப்ப அந்த நான் என்ற அனுபவம் நமக்கு எப்படி நிகழுது அப்படின்னு பார்த்தா, இந்த விழிப்பு நிலை அனுபவத்திலே தன்னை நான் நான் என்று உள்ளுணர்வு அபிமானித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உள்ளுணர்வின் அபிமானம் என்பது நமக்கு எந்த அடிப்படையில புரிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆத்மாவினுடைய அடிப்படையில புரியல, அனாத்மாவினுடைய அடிப்படையில புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அனாத்மாவினுடைய அடிப்படையில புரிந்து வைத்துக் கொண்டிருப்பதனால தான் இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிறோம். ஆத்மாவினுடைய அடிப்படையில புரிந்து வைத்துக் கொண்டிருந்தால் நாம் அந்த உணர்வுன்னு தெரிந்து கொள்வோம். ஆனா அந்த ஆத்மாவின் அடிப்படையில் அது உணர முடியாததுனால தான் இந்த உடலை நான் என்று கருதி கொண்டிருக்கின்றோம். அப்ப இதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுதான் மாயை அப்படின்னு இங்க சாஸ்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, விளக்கம் கொடுக்குது. இப்ப இந்த மாயை எப்படி நம்ம இடத்துல உண்டாகியது அப்படின்னு பார்த்தா, திரிபுட்டி தான் காரணம். திரிபுட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருளாகிய 3 விஷயங்கள் இருக்கிறது இல்லையா. அதாவது காண்பவன், காணப்படுபவை, காட்சி. இதெல்லாம் நம்ம திரிபுட்டி அப்படின்னு பேசுறோம். வேதாந்த வார்த்தைகள்ல திரிபுட்டியை பத்தி நம்ம பேசும்போது இந்த மாதிரி 3 விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. அப்ப இந்த 3 விஷயங்கள் தான் மாயா சக்தியினால உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படைப்பை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் இந்த மாயா சக்தியினாலே அதை உண்டாக்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த திரிபுட்டியினால தான் இந்த பேதமை நம்ம இடத்திலே உண்டாகுகின்றது. என்ன மாதிரி பேதமை? நான் வேறு, என்னால் அறியப்படும் பொருள்கள் வேறு என்ற பேதத்தை நமக்கு உண்டாக்குகின்றன. அந்த மாதிரி பேதத்தினால் தான் இந்த உலகம் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த திரிபுட்டி தான் நான் வேறு, உலகம் வேறு, இறைவன் வேறு என்ற பேதங்களான துவைத நிலையை உண்டாக்குகின்றதுங்கிறது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப நமக்கு அந்நியமாக காணப்படும் திரிபுட்டி சகிதமான, அதாவது தன்னுடைய உடல் உட்பட அனைத்துமே மாயத் தோற்றம் அப்படிங்கிறத
ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லா உபனிஷத்துக்களும் நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றது. இப்ப வாஸ்தவத்திலே இவைகள் அனைத்துமே சைத்தன்யமான பிரம்மத்தின் தோற்றமே. ஆனால் இவைகள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடிய அனித்தியங்கள், மாயா காரியங்கள். ஏனென்றால் உண்மையில் பிரம்மம் எப்படிப்பட்டது? நிர்குண ஸ்வரூபம். பிரம்மம் குணங்களற்றது. அதனால இங்க பிரம்மத்துக்கு குணங்களே இல்லாத ஒரு விஷயத்துல இத்தனை குணங்களும் படைக்கப்பட்டதாக தோன்றுவது அந்த பிரம்மத்தின் மாயா காரியம் அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் எது இருக்கிறது? பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது. இரண்டற்ற ஒன்று மட்டுமே இருக்கின்றது. அது எது அப்படின்னு பார்த்தா, இவற்றையெல்லாம் அறியும் அறிவே அது அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் எது அறிகிறதோ அந்த அறிவுதான் இங்கு பிரம்மம் என்று வேதம் விளக்குகின்றது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சைத்தன்யம், பிரம்மம் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப அதுதான் நித்தியம், அதுதான் சாஸ்வதம், அதுதான் சத்தியம். அதைத்தான் வேதம் என்ன சொல்றது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த அறிவுக்கு, அந்த பிரம்மத்திற்கு பிறப்பும் இல்லை, மாற்றங்களும் இல்லை, இறப்பும் இல்லை. அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிரம்மமே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறியும் அறிவாக, ஆத்மாவாக எப்போதும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறிவை மறைக்கின்ற அறிபவன், அறியப்படுபவைகள், அறிவு ஆகிய இந்த திரிபுட்டியை உண்டாக்கும் மாயையை நாம் விளக்காத வரையிலும் பொய்யான தோற்றமுடைய இந்த பிரபஞ்சத்தை சத்தியம் என்று நம்பிக்கொண்டு துக்கமாகிய பிறப்பு இறப்பிலே நாம் உழன்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கின்றது அப்படிங்கிறத இந்த உபனிஷத்துக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப சம்சாரம் என்கின்ற இந்த சாகரத்திலிருந்து நம்ம எப்பொழுது விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடும் போதுதான் அது சாத்தியமாகும். அப்ப அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படின்னு பார்த்தா, அது ஞானத்தினால் மட்டும்தான் கைகூடும். அப்ப அதுக்கு நமக்கு ஆத்ம ஞானம் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை தான் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தும் இப்ப உபதேசிக்க வருது. ஆத்மாவை பற்றி தான் இப்ப இந்த மாண்டூக்கிய உபனிஷத் பேச போகுது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த 3 விஷயங்கள் திரிபுட்டிகளை கடந்து நம்ம போக வேண்டி இருக்கிறதுனால இந்த அகில உலகத்தையும் எப்படி நம்ம படைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்று 3ஆக பிரித்து, அதில் முதலாவதாக உள்ள இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை இப்ப நம்ம 3ஆக பிரித்து விசாரம் செய்ய போறோம். அப்ப அந்த அடிப்படையிலே அதை எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னா, பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் அப்படின்ற 3 விஷயங்கள் எடுத்து போறோம். இதான் திரிபுட்டி. அத ஜாக்கிரத் பிரமாதா, ஜாக்கிரத் பிரமாணம், ஜாக்கிரத் பிரமேயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம இதை இந்த 3 விஷயங்களை எடுத்து தான் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஆத்மா அனாத்மா விஷயங்களை பிரித்து பார்க்க போறோம். இப்ப இதுல பிரமாதான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிபவன். பிரமாதா என்பவன் யாருன்னா அறிபவன். பிரமாணம் என்றால் என்ன? அது அறிவை கொடுக்கும் கருவி. பிரமாணம் என்பது அறிவை கொடுக்கும் கருவி. பிரமேயம் என்பது அறியப்படும் பொருள். இதனால நம்ம புரிந்துக்கணும். பிரமாதா என்றால் அறிபவன், பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் என்றால் அறியப்படும் பொருள். அப்ப இந்த 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். இந்த 3 விஷயங்களை எடுத்துக்க போறோம். அப்போ இங்க ஞானத்தை கொடுக்கின்ற இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? நம்ம இடத்துல என்னென்ன இருக்கு? ஞானேந்திரியங்கள் இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு அப்படின்ற ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது இல்லையா? அந்த ஞானேந்திரத்தை தான் நம்ம இங்க பிரமாணமாக எடுத்துக்க போறோம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம இடத்துல இந்த பிரபஞ்சம் தெரிவதற்கு எது பிரமாணமாக இருக்கிறது? இந்த இந்திரியங்கள் தான் பிரமாணமாக இருக்கிறது. அப்ப அந்த பிரமாணம் என்றால் எது? அறிவை கொடுக்கும் கருவி. அப்ப அந்த அறிவை கொடுக்கும் கருவிகளாகிய கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடு உணர்வுங்கிற இந்த 5 ஞான இந்திரியங்கள் இருக்கின்றது இல்லையா? அதை வைத்துக் கொண்டு தான் நாம் இந்த உலகத்தை விசாரம் செய்ய போகின்றோம். அப்போ ஆத்மாவாகிய நான் எப்படி பிரதிபிம்பிக்கின்றேன்? மனதில் பிரதிபிம்பிக்கின்றேன். அப்போ அவ்வாறு நான் மனதில் பிரதிபிம்பிக்கிறதுனாலே எனக்கு ஒரு பெயர் கொடுக்குது சாஸ்திரம். அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? சிதாபாசன் அப்படின்னு சொல்லுது.
சித்தினுடைய ஆபாசன். ஆபாசன்னா அதாவது போலி அறிவு. அதாவது அறிவு உண்மையான அறிவு கிடையாது. அது ஒரு போலி அறிவு. மனம் அறிவினுடைய பிரதிபிம்பம் என்பதனாலே அதை சிதாபாசன் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தை விசாரம் செய்ய போறோம். இப்ப நம்ம இடத்துல விசாரம் செய்வதற்கான அறிவை கொடுக்கும் கருவியாக என்ன இருக்கிறது? 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. அடுத்தது சிதாபாசன் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, போலி அறிவு நம்ம இடத்துல இருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டுதான் நம்ம இந்த விசாரத்தையே செய்ய முடியும். அப்பதான் தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த விசாரம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து தொடங்கப்படும் பொழுதுதான் நான் யார், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துல அபிமானிக்கும் போது நம்ம என்ன சொல்லிட்டோம்? அவனை வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற சிதாபாசனை பிரமாதா அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த மனமும் இந்திரியங்களையும் பிரமாணமாக கொண்டு இந்த உலகம் பிரமேயம் என்று அறிவதற்காக நாம் இந்த விசாரத்தை மேற்கொள்கிறோம். பிரமேயம்னா என்ன? அறியப்படும் பொருள். அப்ப அந்த அறியப்படும் பொருளாக இந்த விசாரத்தை நாம் இப்போ மேற்கொண்டிருக்கின்றோம். அப்போ ஆத்மாவுடன் ஜாக்கிரத் பிரமாதாவும் ஜாக்கிரத் பிரமாணமும் சேர்ந்து கலந்த தத்துவத்தை தான் இங்க நம்ம விஸ்வன் என்று அழைக்கிறோம். இப்ப விஸ்வன்னா யாருன்னா, ஜாக்கிரத் பிரமாதாவும் ஜாக்கிரத் பிரமாணமும் ஒன்று சேர்ந்த தத்துவம் தான் இங்க விஸ்வன். பிரமாதான்னா என்ன? அறிபவன். பிரமாணம்னா என்ன? அறிவை கொடுக்கும் கருவி. அப்ப இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இங்க விஸ்வன். பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி. நம்ம இடத்துல அறிவை கொடுக்கும் கருவி என்ன இருக்குது? கண்கள், காதுகள் அப்படிங்கிற ஞானேந்திரியங்கள் இருக்கின்றன. பிரமாதா என்ன இருக்கின்றது? நம்ம இடத்துல அறிபவனாகிய மனம் இருக்கின்றது. அப்போ இந்த மனமும் இந்திரியமும் சேர்ந்துதான் ஒரு கலவையாக இங்க விஸ்வன் என்ற ஒன்று உண்டாகி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த விஸ்வன் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? ஜாக்கிரத் அவஸ்தையிலே மனமும் ஞானேந்திரியங்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த உபனிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ ஆத்மாவை அறியப்படும் பொருளாகிய பிரமேயத்தையும் சேர்த்து பார்த்தால் அங்கு விராட் என்ற இன்னொரு பெயரில் சாஸ்திரம் அழைக்கின்றது. அப்ப விராட்டுக்கும் வைஸ்வானருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது விஸ்வனுக்கும் விராட்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்பது ஆத்மா. ஏன்னா இங்க விஸ்வன்னு சொன்னாலும் சரி, விராட்டுன்னு சொன்னாலும் சரி, அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஆத்மான்னு தான் பார்க்கணும். ஆனா அதே சமயம் அதை நம்ம இந்த புலன்களோடு மனதோடு இணைக்கும் போது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த விராட் என்பது அனைத்தும் ஒன்று சேர்ந்த இந்த ஸ்தூல சரீரம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அது ஈஸ்வரனுடைய உடல். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நம்ம விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிறோம். விராட் அப்படின்னா இப்ப உங்க உடல், என்னுடைய உடல், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், செடி கொடிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்ட என்னென்ன உருவங்கள் இருக்கின்றதோ, நாமங்கள் இருக்கின்றதோ, அந்த நாம ரூபங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இருக்கின்றது இல்லையா? அந்த சமஷ்டி ஸ்தூல சரீரம் இருக்கின்றது இல்லையா? அதை விராட் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த விராட் உடம்புல தனித்த ஒன்று இருக்குது இல்லையா? தனித்த மனம், தனித்த உடல். அது நான் அப்படின்னு என்னை நான் அபிமானிக்கிறேன் அல்லவா? என்னுடைய உடலை நான் என்று அபிமானிக்கக்கூடிய என்னுடைய தனித்த உடலும் என்னுடைய தனித்த மனமும் இங்க வியஷ்டி சரீரமாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் விஸ்வனாகவும் இருக்கிறது. அப்போ விஸ்வம் என்றால் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, அந்த விராட்டுக்கு வேறானவன் கிடையாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே ஒரு அங்கம் தான் இந்த நான் என்பதும். நான் என்பவன் இந்த பிரபஞ்சத்துக்கு வேறாக இல்லை. நானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவனே. இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? அந்த பிரபஞ்சத்திலிருந்து என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு தனியாக நான் இந்த உடலை அபிமானிக்கிறேன், இந்த மனதை நான் அபிமானிக்கிறேன். நான் என்ற ஒரு அபிமானம் என்னிடத்திலே தனித்துவமாக உண்டாக்கப்பட்டதினாலே எனக்கு ஒரு தனித்துவ அடையாளம் தேவைப்படுவதனாலே இங்க விஸ்வன், வைஸ்வானரன் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஏன்னா சாஸ்திரம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, ஆத்மாங்கிற ஒரு விஷயத்த நீங்க அனாத்மாவோடு சேர்த்தி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஆத்மாவை நேரடியா சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்க. அப்ப நான் அனாத்மாவோடு அதை இணைச்சு சொன்னாதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இவ்வளவு விஷயங்களை அது எடுத்து கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில வைஸ்வானர்னா என்ன பார்த்தோம்? விஸ்வம் கூட்டல் நரன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பார்த்தோம்.
அப்ப அந்த விஸ்வம் என்றால் இங்கு சர்வமும் எல்லாமே அடங்குகின்றது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அங்க அடங்குகின்றது. அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், சமஷ்டியாக பார்க்கிறோம். தனித்தனியாக அந்த வியஷ்டி சரீரத்துக்குள்ள அதை பிரிச்சு பார்க்கும்போதுதான் வைஸ்வானர்னு ஒரு பேரை வச்சுக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தனித்த ஒரு ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கின்றவனை வந்து நம்ம வைஸ்வானரன் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச உடலை அபிமானிக்கின்றவனை விராட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இங்க நம்ம புரிந்து கொள்ளணும். விராட்டுக்கும் வைஸ்வானரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நாம இங்க இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தனித்தனி ஸ்தூல சரீரங்களிலே பல வகையாக தோற்றம் கொண்டுள்ள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே விராட் அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரம்மம் பிரம்மமாக தெரியாமல் பிரபஞ்சமாக நிலை கொள்ளும் போது வெறும் தோற்றம் மாத்திரமாகவே தெரிகின்ற இந்த பிரபஞ்ச வஸ்துவைத்தான் விராட் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம 3 விஷயங்களை வைத்துக்கொண்டு இப்ப விசாரம் பண்ண போறோம். அதுதான் விழிப்பு, கனவு மற்றும் ஆழ் உறக்க நிலை என்ற 3 நிலைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற பொழுது ஆத்மாவானது முறையாக எப்படி அழைக்கப்படுகின்றது? விழிப்பு நிலையிலே விஸ்வன் என்றும், கனவு நிலையிலே தைஜசன் என்றும், ஆழ்ந்த உறக்க நிலையிலே பிராங்கன் என்றும் பிரித்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதே போன்றே சமஷ்டி உபாதியுடன் கூடியிருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு இந்த 3 நிலைகளும் 3 பெயர்களும் கற்பிக்கப்பட்டுள்ளன. அதை எப்படி சொல்றோம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்லாம் பிரிச்சு சொல்றோம். அப்ப இந்த ஸ்தூல பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது ஸ்தூல பிரபஞ்சத்தின் சமஷ்டி என்று கற்பித்துக் கொள்ளும் போது விராட் என்று அழைக்கப்படுகின்றது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூக்ஷ்ம பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அந்தராத்மாவாக சூத்ராத்மான்னு சொல்றோம். அத சூத்ராத்மானா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, 3 பிரபஞ்சங்களுக்கும் 3 விதமான பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. அதாவது ஸ்தூல பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த சமஷ்டி பிரபஞ்சத்தை நம்ம வந்து விராட் அப்படின்னு சொல்றோம். சூக்ஷ்ம பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அந்தராத்மா என்று கற்பித்துக் கொள்ளுகின்ற எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்று இங்கு அழைக்கப்படுகின்றது. அதே மாதிரி காரண பிரபஞ்சத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இங்க 3 விஷயங்கள் உண்டாக்கப்படுகின்றன. சிருஷ்டி, திதி, லயம். அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று 3ம் உண்டாக்கி அதை ஈஸ்வரன் என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் என்றால் யார், ஹிரண்ய கர்ப்பன் என்றால் யார், விராட் என்றால் யார் அப்படின்னு 3க்கு உண்டான விஷயங்களை இங்கு தெள்ள தெளிவாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஸ்தூல பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்த்தால் விராட், சூக்ஷ்ம பிரபஞ்ச கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஹிரண்ய கர்ப்பன், காரண பிரபஞ்சத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தூய்மையான ஆத்மாவானது இந்த 3ற்கும் அப்பாற்பட்டு 3ற்கும் ஆதாரமாக இருப்பதினாலே அதை துரியம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த 4வது நிலைக்கு பேரு துரியம் அப்படின்னு பேரு. சாஸ்திரத்திலே அந்த 4வது நிலையை ஆத்மாவை துரியகா அப்படின்னு தான் சொல்லப்படுகின்றது. இப்ப அந்த துரியத்தை தான் நம்ம வந்து இங்க துவைதிகள் என்ன பண்றோம், உடலை அபிமானித்துக் கொண்டிருப்பதனால உடல் இருக்கிற சக்கரங்கள் மூலமாக மேல துரியத்தை அடைய வேண்டும், அந்த துரியாதீத நிலைக்கு போக வேண்டும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில் என்ன, அந்த ஆன்மாவிற்கு நம்ம போக வேண்டும், ஆன்ம நிலையை நம்ம அடைய வேண்டும். அதுதான் இங்க தாத்பரியம். அப்ப அந்த அடிப்படையில இங்கு இந்த 3ற்கும் அப்பாற்பட்டு இந்த 3ற்கும் ஆதாரமாக அந்த துரியம் என்ற 4வது நிலை பேசப்படுகின்றது. அப்ப இந்த ஒவ்வொரு அவஸ்தையிலும் அந்த அவஸ்தையுடன் சேர்ந்து அனுபவிப்பதும் ஆத்மா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் நானாகவே இருக்கிறேன் என்பது இங்கு சாரம். இங்க 3 அவஸ்தைகள் இருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் 3 பிரிச்சு பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் அப்படின்ற பார்த்தோம். அப்போ திரிபுட்டி பார்த்தோம். இப்ப திரிபுட்டியில வந்து 3 விஷயங்கள் இருந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நமக்கு புரிய வரணும் அப்படின்னு பார்த்தா, அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் நானாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு இங்க புரிய வேண்டும். ஏன்னா இங்க நான் எதையெல்லாம் அனுபவிக்க விரும்புகின்றேனோ அந்த அனுபவிக்கப்படும் பொருளாக நானே இருக்கின்றேன் என்பது எப்பொழுது எனக்கு தெரியுமோ அப்பொழுதுதான் நான் ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள வர முடியும். அதை விட்டு நான் ஆத்மாவிலிருந்து விலகி அனாத்மாவாக மாறி இந்த உடலை அபிமானித்துக் கொண்டு இந்த உலகத்தை உண்மை என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும்
எனக்கு இருமைகள் இருக்கின்றன. துவைதிகள் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதினாலே இறைவன் அனுபவம் ஆக மாட்டான், ஆத்மா அனுபவம் ஆகாது அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே இங்க அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுகின்ற பொருளும் நானாகவே இருக்கின்றேன் என்பதை ஆழமாக இங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சாராம்சத்தை தான் இப்போ இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அப்போ இதற்கான விஷயத்தை எப்படி சொல்ல வருது? இப்ப விஸ்வனையும் விராட்டையும் நாம் ஒன்றாக்க வேண்டும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றாக்க வேண்டும்? இப்ப விஸ்வன் என்றது தனித்த உடல், அதாவது நான் என்னை தனியாக நான் என்னை அபிமானிக்கின்றேன். விராட் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் மாற வேண்டும். எனக்கு இந்த தனித்த உடல் மேல இருக்கக்கூடிய அபிமானம் நீங்க வேண்டும். இப்ப நான்ங்கிற இந்த தனித்த உடலை அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் எனக்கு ஆத்மா விளங்காது. அப்ப இப்ப நம்ம எப்படி இதை விடுபட்டு விடுதலை பெற வேண்டும் அப்படின்னா, இதுக்கு பகவான் ஆதிசங்கரர் ரொம்ப அருமையான இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன மாதிரி விளக்கம்னா, இந்த விஸ்வனையும் விராட்டையும் எப்படி ஒன்றாக்க வேண்டும்ங்கிறது அவருக்கு இங்க சொல்றார். அதாவது விஸ்வனை மட்டும் தனித்து வைத்துக் கொண்டு பார்த்தோம்னா சாங்கிய மதம் கூறுவது போல ஆகிவிடும் அப்படிங்கிறார். ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, பகவான் ஆதிசங்கரர் இந்த விஸ்வனை மட்டும் தனியாக வைத்துக் கொண்டு பார்த்தோம் என்றால் சாங்கிய மதம் கூறுவது போல ஆகிவிடும். அப்படின்னா சாங்கிய மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆத்மா என்பது அவர்களுடைய கூற்று. இப்ப இந்த சாங்கிய மதத்தினர் தான் துவைதிகள். இப்ப துவைதிகள்னா யாருன்னா சாங்கிய மதத்தை தழுவியவர்கள். சாங்கிய மதமும் இந்த அத்வைத சித்தாந்தமும் ஒரே மாதிரி வந்தாலும் கடைசியில என்ன பண்ணிடுது, சாங்கியம் வந்து இருமைகள்ல போயிடுது, எங்க அத்வைதம் ஒன்றே அப்படின்னு பேசுது. அப்ப இந்த சாங்கிய மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தனித்தனி ஆத்மாவாக அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அநேக ஆத்மாக்கள் இருப்பதாக ஆகிவிடும். அதுதான் அவர்களுடைய கூற்று. ஆனால் அத்வைத கூற்றுப்படி அனைத்தும் ஒரே ஆத்மா என்ற நிலை உருவாக வேண்டுமானால் விஸ்வன் விராட் என்ற இரண்டும் சேர்த்து எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு இங்க ஆதிசங்கரர் எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய பாஷ்யத்துல விளக்க உரை எழுதும்போது பகவான் ஆதிசங்கரர் தெள்ளத் தெளிவாக இதை சுட்டி காட்டுகின்றார். சாங்கிய மத கோட்பாட்டுக்குள்ள போயிடாதீங்க, ஏன்னா இந்த விஸ்வன் விராட் அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டையும் ஒன்றாக்க வேண்டும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க வந்து தனித்துவமான என்னை தனியான ஆத்மா தனியா ஆத்மான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி தனித்த ஆத்மா இங்க கிடையாது, ஒரே ஆத்மா தான் இருக்கு, அது பரமாத்மா மட்டும் தான் இருக்கின்றது. ஏன் நாம தனித்த ஆத்மா இல்லை அப்படின்னு அத்வைத சித்தாந்தம் சொல்லுது அப்படின்னா, அது வந்து பிரதிபிம்பம் தானே, அது எப்படி இன்னொரு ஆத்மான்னு இருக்க முடியும்? இன்னொரு உருவமே இல்லையே, இறைவனுக்கு வேறாக இன்னொன்னு இருக்கு அப்படின்னா அது என்று வேண்டாலும் இறைவனை மீறிவிடும். இப்ப நம்ம 2 பேர் இருக்கிறோம்னா இதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இன்னைக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நாளைக்கு நான் என்ன பலவானா மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், நீங்க சிறிய ஆள் ஆயிடுவீங்க. அப்ப இந்த பிரச்சனை வந்துடும். இறைவனிடத்துல இந்த பிரச்சனை எப்படி வரும்னா, இப்ப இறைவன் வந்து பரமாத்மா, நான் வந்து ஜீவாத்மா அப்படி நம்ம 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன நடக்கும் நம்ம 2 பேருக்குள்ள ப்ராப்ளம்? ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்னா பிரம்மத்தையே மிஞ்சி விடுவேன். ஏன்னா நானும் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துவிடக் கூடாது. ஏன்னா இருப்பது ஒன்றே, அது பரமாத்மா மட்டுமே அப்படிங்கறத இங்க வேதம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில ஒரே ஆத்மா தான் நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர, இந்த துவைதிகள் சொல்ற விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, என்னுடைய ஆத்மா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அந்த ஆத்மா தான் மறுபிறவி எடுக்குது அப்படிங்கிற தவறான புரிதல் எல்லாம் இன்றையோட விட்டுடுங்க. ஏன்னா இங்க இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்ப இங்க உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு பார்த்தா, இங்க நானுங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை. இது மனதனுடைய பிரவாகம், இது வந்து சக்தி மாற்றம். அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றலானது இங்கு வெளிப்பட்டு பலவாறாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப நானே என்னுடைய மாற்றத்தை பார்க்கிறேனே, என்னுடைய சக்தியில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நான் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் பிறக்கும் போது ஒரு மாதிரி இருந்தேன், இப்ப ஒரு மாதிரி இருக்கிறேன், இன்னொரு மாதிரி ஆக போறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய உடலிலும் மாற்றம், என்னுடைய மனதிலும் மாற்றம், இந்த பிரபஞ்சத்திலும் மாற்றத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அப்படிங்கும்போது அப்ப இந்த சக்தி வேறுபாடுகளை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த புலன்களுடைய அடிப்படையிலும் மனதனுடைய அடிப்படையிலும் என்னால் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இங்கு ஒரு சக்தி வியாபகம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரிந்து கொண்டா, இப்ப நானு நீங்கெல்லாம் யாரு உண்மையிலேயே அப்படின்னா அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சக்தி தான். அந்த சக்தி எப்படிப்பட்டது? பிரம்மத்தினுடைய சக்தி உண்மையிலே என்ன? அது ஒரு மாயா சக்தி, அது உண்மையே கிடையாது. அந்த சக்தி வந்து ஒரு தோன்றி மறையக்கூடியது, அது ஒரு இருப்பே கிடையாது. அந்த சக்திக்கு ஒரு இருப்பே கிடையாது. அதாவது பிரம்மத்தினுடைய நிழல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் போய் நின்னா எனக்கு பின்னாடி ஒரு நிழல் விடும், ஆனா அந்த நிழல் எனக்கு வேறாக இருக்கிறதானா? இல்ல, என்னோட தான் இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் என்னோட நிழல் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி பிரம்மம் இருக்கின்ற வரைக்கும் மாயை இருக்கத்தான் செய்யும்.
ஆனா இந்த மாயையை நீக்க முடியாது. என்னுடைய நிழலை நான் நீக்க முடியுமா? அது மாதிரி மாயையை நீக்க முடியாது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? பரமனுடைய சக்தியை நாம் நீக்கவே முடியாது. அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. யாராலும் முடியாது. ஏன்னா அவனுடைய சக்தி அது. அவன் சக்தியை சக்தியை அழித்து விட முடியுமா? அப்ப அது நடக்காத காரியம். அப்ப அவனுடைய சக்தி தான் இங்க இந்த பிரபஞ்சமாக மாறி இத்தனை லீலைகளை புரிந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த சக்தி மாற்றம் தான் இங்க ஒவ்வொரு விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இதுல இப்ப நான் என்னை யார் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தின் காரணமாக நான் என்ன பண்றேன்? என்னுடைய மனதை உள்நோக்கி திருப்புகின்றேன். ஏன்னா அறியாமையிலே நான் புறத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் இந்த உலகமும் நானும் இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுது எனக்கு இது போன்ற ஆத்ம ஞான விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலும் ஒரு உத்வேகமும் என்னிடத்தில் உதயமானதோ, அப்பொழுதே நான் என்ன பண்ணுகின்றேன்? என்னுடைய புறத்தில் செல்லுகின்ற மனதை அகத்தில் திருப்புகின்றேன். அப்ப அதைத்தான் உள்ளே பார், உள்கடன்னு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம். கடந்து செல், உள்ளே கடந்து போ அப்படிங்கிறாங்க. அதுதான் கடவுள்னு சொல்றாங்க. கடவுள்ங்கிற வார்த்தையினுடைய தாத்பரியமே உள்ள கடந்து பார், அப்பதான் நீ கடவுளை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில எனக்குள்ளே நான் என்னை யார் என்று பார்க்கின்ற பொழுது இங்க என்ன தெரியுது? அந்த அறிவனுடைய பிரதிபிம்பம் தான் இங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அப்ப இங்க அந்த சைத்தன்யம் ஒன்று மட்டும் தான் இருக்கின்றது. அது ஒரு பேரறிவு. நான் அதை தெரியாம இந்த உலக விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு எதையோ ஏற்றி வைத்துக் கொண்டு அஞ்ஞானத்தினாலே நான் அனாத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு புரிந்து கொள்கிறேன். அப்ப நான் எப்பொழுது என்னுடைய உண்மை சொரூபத்தை தெரிந்து கொள்கின்றனோ அந்த வினாடியிலேயே இங்க நான் என் தனித்துவத்தை இழந்து விடுகின்றேன். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் தன்னுடைய தனித்துவத்தை எப்போ இழக்குதோ அப்பதான் சமஷ்டி மனமாக மாறும், பிரபஞ்ச மனமாக மாறும். அப்படி பிரபஞ்ச மனமாக மாறும் போதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நானாகவே இருக்கிறேன் போது ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்துடும். அவ ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரும்போது மட்டும்தான் தன்னுடைய சொரூபமே அனுபவம் ஆகும். நான் ஆத்மா அப்படிங்கிற அனுபவம் உண்டாகும். தனித்துவ மனதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேற்றுமைகள் இருக்கும் இல்லையா? தனித்த உடலும் தனித்த மனமும் அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் அங்க இருமைகள் இருக்கும். ஏன் எப்படி இருமைகள் இருக்குன்னா, நான் ஒருத்தர் இருக்கின்றேன், எனக்கு வேறாக நீங்கள் ஒருத்தர் இருக்கின்றீர்கள். அப்ப அங்க இருமைகள் வந்துடுது. அல்லது நான் ஒருவன் இருக்கின்றேன், எனக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, அங்க இருமைகள் வந்துடுது. அல்லது நான் ஒருவன் இருக்கின்றேன், எனக்கு வேறாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கிற கண்ணோட்டம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய உண்மை தன்மையை, சொரூபத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில் இங்க அத்வைத சித்தாந்தருடைய கூற்றுப்படி அனைத்தும் ஒரே ஆத்மா என்ற நிலை உருவாக வேண்டுமானால் விஸ்வன் விராட் என்ற இரண்டும் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எப்படி அதை நம்ம ஓமானத்துல புரிந்து கொள்ளலாம்னா, காடு என்பது ஒன்றுதான். ஒரே ஒரு காடு இருக்கிறது, ஒரு பெரிய வனாந்திரம் இருக்கிறது. ஆனால் அதனுள்ளே பல வகையான மரங்கள் காணப்படுகின்றன. அப்ப ஒரு காட்டுல ஏகப்பட்ட மரங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கறதுனால ஒவ்வொரு மரத்தையும் பேர் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருப்போமா? இது புளிய மரம், இது ஆலமரம், இது அரச மரம் சொல்லிட்டு இருந்தா முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அது ஒட்டுமொத்தமா காடு அப்படின்னு ஒரு பெயர் வைத்துவது போல இங்க பல வகையான மரங்களின் ஒட்டுமொத்த கூட்டம் சேர்ந்த பகுதியை நாம் எப்படி ஒருமையில் காடு என்று அழைக்கின்றோமோ அதை போன்ற பரமாத்மா ஒன்றுதான். அவரது விக்ஷேப சக்தியினாலே, அதாவது அந்த விக்ஷேபம்னா தோன்றுகின்ற சக்தி, தோன்றி விரிந்து, அதாவது ஒடுங்கி விரிந்து காணப்படுகின்ற ஒரு சக்தி, அது பல உருவங்களை உடையவனவாக இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றது. அப்போ இங்கு தென்படுகின்ற உருவங்கள் எல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிற புரிதல் நமக்கு உண்டாக வேண்டும். அப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி புரியும்னா, இந்த வேதாந்தத்தை தீவிரமாக படிக்கும் போதுதான் நமக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம வேற என்ன மாதிரி பாடங்களை படிச்சாலும் இங்க ஏகத்துவம் புரியாது, தான் தான் அது அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள தீவிரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய உண்மை சொரூபம் என்ன அப்படிங்கிறது காட்டி கொடுக்க முடியும். அப்ப இததான் இந்த மூன்றாவது மந்திரம் இப்ப நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப மூன்றாவது மந்திரத்தை காணுகின்ற பொழுது ஒரு விவேகத்துடன் காண வேண்டும். அதாவது எந்த சொல் விஸ்வனை குறிக்கின்றது, எந்த சொல் விராட்டை குறிக்கிறது, சில சொற்கள் இரண்டையும் குறிக்கின்றது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த புரிதல் நமக்கு படிக்க படிக்க வந்துடும். உடனே இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. என்னடா இது ஏதோ சொல்றீங்க, வைஸ்வானரன் அப்படிங்கிறீங்க, பிராக்னன்கிறீங்க, புது புது பேரா சொல்லிட்டு இருக்கிறீங்க, விராட்டுங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அது படிக்க படிக்க தெளிவுக்கு வந்துடுவீங்க. அதனால இந்த உபனிஷத்தையே நீங்க முடிக்கும் போது ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம்? மூன்றாவது மந்திரத்தின் வழியாக இப்ப வைஸ்வானரனை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான்காவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்வப்னஸ்தானோ அந்த பிரக்ன சப்தாங்க ஏகோ நவி சம்திமுக
பிரவிவிக்தபு தைஜசோ த்விதீய பாதகா அப்படிங்குது. அதாவது இரண்டாவது பாதத்தை பத்தி இப்ப பேசுது. இரண்டாவது பாதம் வந்து தைஜசன். அப்ப இந்த தைஜசன் எப்படின்னா ஸ்வப்னதானோ அந்த பிரக்னா அப்படிங்குது. அதாவது இந்த சொப்ன பிரபஞ்சமாக இங்க நம்ம இதை பார்க்க வேண்டும். அப்ப சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு இங்க சொப்ன பிரபஞ்சம் அப்படின்னு பெயர். ஏன்னா நம்ம 3 பிரபஞ்சம் பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சம், இப்ப சூக்ஷ்ம பிரபஞ்சம். இப்ப இது வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம். இதுக்கு வந்து சொப்ன பிரபஞ்சம்னு பேரு, கனவு நிலை அப்படின்னு பேரு. இந்த இடத்துல ஆன்மா எப்படி அபிமானிக்கப்படுகிறது அப்படின்னா தைஜசன் அப்படின்ற முறையில இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் அந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை எப்படி நம்ம பிரிச்சோமோ அது மாதிரி இங்க 3ஆக பிரிச்சுதான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு இந்த 4வது மந்திரத்தின் வாயிலாக. அப்படி பார்க்கும்போது அங்க எப்படி ஸ்தூல பிரமாதா, ஸ்தூல பிரமாணம், ஸ்தூல பிரமேயம் அப்படின்னு 3 விஷயங்களை பார்த்தோம். அது மாதிரி இங்கேயும் ஸ்வப்ன பிரமாதா, ஸ்வப்ன பிரமாணம், ஸ்வப்ன பிரமேயம் அப்படின்னு 3 விஷயங்களை எடுத்துக்கிறோம். அப்ப அதே மாதிரி கனவில் அறிபவன், கனவில் அறிவை கொடுக்கும் கருவி, கனவில் அறியப்படும் பொருள். அப்ப இந்த 2 விஷயங்கள் வந்து ஏன் ஒரே மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு நினைவு உலகத்திலையும் கனவு உலகத்திலையும் நமக்கு அனுபவங்கள் மாறி மாறி இருந்தாலும் அங்கு மனம் வந்து ஒரு விஷயத்தை படைத்துக் கொள்கிறது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நினைவு உலகமும் நமக்கு இவ்வளவு விஷயங்களை படைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு மனசு. கனவு உலகத்துல என்ன பண்ணுது? அங்கேயும் நிறைய விஷயங்களை படைச்சு கொள்ளும் இந்த மனசு. அப்ப அப்படி பார்க்கும்போது அங்கேயும் திருப்பட்டி இருக்கு, இங்கேயும் திருப்பட்டி இருக்கு. அப்ப 2 விஷயங்களும் திருப்பட்டி இருக்கிறதுனால இங்க அதே மாதிரி கனவு நிலையில் என்ன பண்றது? அக உணர்வை அனுபவிப்பவனும், கனவு நிலையில என்ன பண்ணுதுன்னா அக உணர்வு, அங்க வந்து புற உணர்வு, இங்க வந்து அக உணர்வை அனுபவிப்பவனும், அதே மாதிரி 7 உறுப்புகளும் 19 வாயுகளும் உள்ளவனுமான மன உலகை அனுபவிப்பவன் 2ஆம் பரிமாணமான தைஜசன் ஆகிறான் அப்படின்னு இந்த உபனிஷத்து இந்த மந்திரத்திலே, இந்த 4வது மந்திரத்திலே தைஜசனை சுட்டி காட்டுது. அப்ப தைஜசனுடைய நிலை என்னன்னா சூட்சம உலகம், அதாவது இந்த கனவு உலகத்தை, மன உலகத்தை அனுபவிப்பவன் தைஜசன் அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஆத்மாவும் சூட்சம பிரமாதாவும் சூட்சம பிரமாணமும் சேர்ந்த தத்துவம் தான் இங்க தைஜசன் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதே மாதிரி இந்த ஆத்மாவும் ஸ்வப்ன பிரமேயமும் சேர்த்து பார்த்தால் ஹிரண்ய கர்ப்பன் ஆகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வப்ன பிரமேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா கனவில் அறியப்படும் பொருள். இப்ப கனவில் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த கனவில் காணுகின்ற அந்த பொருள் உண்மையிலேயே எப்படி இருக்கிறது அப்படின்னா ஆத்மாவுடன் சேர்த்துகின்ற பொழுது அது ஹிரண்ய கர்ப்பனாக மாறிவிடுகின்றது. அப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம ரொம்ப டீப்பா போய் பார்த்தோம்னா அது பிரம்மா. அப்ப இங்க பிரம்மா என்பவன் யார் அப்படின்னா உண்மையிலேயே படைப்பவன் தானே. உபனிஷத்தை விட்டுட்டு நீங்க துவைத புராண கதைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க 3 தொழிலை ஈஸ்வரன் புரிகின்றான். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் அப்படின்ற முத்தொழிலை புரிகின்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அங்க 3 தொழில்களிலே படைக்கும் தொழிலை செய்பவன் பிரம்மா, காக்கும் தொழிலை செய்பவன் விஷ்ணு, அழிக்கும் தொழிலை செய்பவன் ருத்ரன் அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க எது படைக்குது? இந்த மனசு தானே படைக்குது. நம்முடைய சாஸ்திரத்துல நம்ம என்ன சொல்றோம்? இங்க உண்மையிலேயே படைப்பு நடக்கல. இப்ப துவைதிகளுக்கு தான் இந்த படைப்பெல்லாம் உண்மையிலேயே இருக்கிற மாதிரி தோணும். இப்ப நம்முடைய அத்வைத சித்தாந்தத்துல இங்க உண்மையிலேயே படைப்பு நடக்கல. படைப்பு என்பது மனதினுடைய சேஷ்டை அப்படிங்கிறது தான் இங்க சுட்டிக்காட்ட வர்ற விஷயம். அப்ப அப்படிப்பட்ட படைப்பை படைத்தவன் யார் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா. அப்ப அந்த பிரம்மா எப்படி படைக்கிறான்? அந்த ஆத்மாவுடன் சேர்ந்து ஸ்வப்ன பிரமேயமும் ஆத்மாவும் சேர்ந்தால் ஹிரண்ய கர்ப்பன் ஆகின்றது. அப்ப இங்க எப்படி படைக்கப்படுகின்றது? அறிவும் மனமும் இணைந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், ரொம்ப ஆழமான விஷயங்கள், எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது வந்து சாஸ்திரம் வந்து மிகப்பெரிய ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு எம்டி டம்ளரா வரணும். நிறைய விஷயங்களை ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களோட கம்பேரிசன் பண்ணி பார்க்க கூடாது. ஏன்னா துவைத விஷயங்களோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதனால இந்த பிரம்மாங்கிற ஒரு விஷயத்தை இங்க எப்படி சொல்ல வருதுன்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேசி அந்த ஹிரண்ய கர்ப்பனிடத்திலே இந்த ஸ்வப்ன பிரமேயம் ஆத்மாவும் சேர்ந்து படைக்கப்பட்டதுதான் இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்னு இங்க சொல்லுது. அப்ப அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அபிமானம் செய்கின்ற ஆத்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். இங்கும் தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பனும் ஒன்றாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஏன்னா அங்க வந்து வைஸ்வானரன் என்னவா பண்றான்? ஸ்தூல பிரபஞ்சத்தை படைத்துக் கொள்கிறான். இப்ப நான் லைவ்ல இருக்கிறேன், என்னால படைக்கப்பட்ட இந்த உலகம் ஸ்தூல பிரபஞ்சம், எனக்கு எல்லாமே தெரியுது, உண்மையாட்டு இருக்குது, நான் உணர்றேன், கண்களால பாக்குறேன், உங்களோட பேசுறேன், என்னை தொட்ட யாரோ தொடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்னுடைய ஸ்தூல பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப கனவு நிலைங்கிறது சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்.
அப்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துல பார்க்கும்போது ஸ்தூல பிரபஞ்சத்திலே நான் வந்து வைஸ்வானரனாகவும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலே நான் தைஜசனாகவும் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப உண்மையே நீங்க எப்படி இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த மனம் அடையக்கூடிய பரிமாணம் தான். அங்க வந்து ஒரு மாதிரி ஆத்மாவோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை படைச்சுக்குது, இங்க ஒரு மாதிரி ஆத்மாவோட சேர்ந்து ஒரு விஷயத்தை படைச்சுக்குது. ஆத்மாவுடன் அப்படின்னா அறிவுடன் சேர்ந்து படைத்துக் கொள்கிறதுங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த 4வது மந்திரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்ல விசாரம் பண்ணி பார்த்தா, கனவு நிலையும் விழிப்பு நிலையை போன்றதே. ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே புற உலகம் இல்லை, அனுபவங்கள் அத்தனையும் மன உலகத்திற்கே நிகழ்கிறதுன்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்க புற உலகிலே அனுபவங்கள் எல்லாம் எனக்கு நடைபெறுகின்றது. ஏன்னா நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் புற உலகை அபிமானிக்கக்கூடிய வைஸ்வானரனாக நான் இருக்கின்றேன். இங்க வந்து நான் யாரா மாறிட்டேன்? தைஜசனா மாறிட்டேன். தைஜசனா மாறும்போது எனக்கு புற உலகம் அங்க அனுபவம் இல்லை. ஆனால் கனவு உலகம், மன உலகத்திலே எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஏன்னா கனவு உலகம் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்குது. நினைவு உலகத்தை விட பயங்கரம். ஏன்னா நினைவு உலகத்துல என்னென்ன செய்ய முடியாதோ அதெல்லாம் கனவு உலகத்துல நான் செய்யலாம். எப்படி? இப்ப நான் நினைவு உலகத்துல பறக்க முடியாது, ஆனா கனவு உலகத்துல நான் பறப்பேன், தண்ணியில நடப்பேன், என்னென்ன சித்துக்கள் எல்லாம் என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் கனவு உலகத்துல செய்யலாம். அப்ப இங்க அப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த கனவு உலகம் எங்கு படைக்கப்படுகின்றது? மனோ உலகமாக படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கறத நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க உண்மையிலேயே இந்த படைப்புக்கு எது கருவி அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பும் மனசுதான் கருவி. இந்த படைப்புக்கு உண்டான கருவியே எங்க இருக்குதுன்னா இந்த உடலும் மனசுதான். அப்ப அந்த உடலுக்கும் மனசுக்கும் அந்த கருவிக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு மெஷின் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு மோட்டார் வாகனம் வச்சிருக்கீங்க, அல்லது வீட்டுல ஏதோ ஒரு இயந்திரத்தை வச்சிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அதை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா? ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும். அப்ப அதனால இங்க இந்த கருவிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் தூக்கம், உறக்கம் அப்படின்னு பேரு. அங்க மெஷினை நிறுத்துறோம், இங்கே இந்த மெஷினை நம்ம நிறுத்துறோம். இந்த மைண்டையும் பாடியும் எப்ப நிறுத்த போறோம்? தூக்கத்துல நிறுத்த போறோம். அப்ப உடம்புக்கு ஓய்வு எடுக்கின்ற நிலைக்கு பேரு உறக்கம் அப்படின்னு பேரு. உடம்புக்கும் மனதுக்கும் எப்ப ஓய்வு கிடைக்குதோ அது உறக்கத்துக்கு போயிடுது. அப்போ அந்த உறக்கத்துக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா உடம்பு வேணா ஓய்வு எடுத்துட்டு இருக்கலாம், ஆனா மனசு கனவு உலகத்தை படைச்சுக்குதே. அப்ப அந்த கனவு உலகத்தையும் கடந்து ஆள் உறக்கத்துக்கு போகும்போது மட்டும்தான் இங்க உடலும் மனமும் முழுமையான ஓய்வை பெறுகின்றது. அப்ப மனம் அங்கு செயல்படாது, உடலும் அப்படி அசைவில்லாம கிடக்கும். அப்போ விழித்துக் கொண்டிருக்கும் போது நாம் வெளி உறுப்புகளான கண்கள், காது, மூக்கு, வாய் போன்றவற்றை மூலமாக புற உலகத்தை அபிமானிக்கிறோம். எப்படி பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்றோம், சுவைக்கிறோம். அப்ப இதற்குள்ள நம்ம எந்த மாதிரி அனுபவத்தை உண்டாக்கிக்கிறோம்? ஆத்மனை, அறிவை உள்ளே வைத்துக் கொண்டு புற உலக அனுபவத்தை நம்ம உண்டாக்கிக் கொள்கின்றோம். அது மாதிரி உறங்கும் போது இந்த புற உறுப்புகள், வெளி உறுப்புகள் எதுவும் வேலை செய்வதில்லை. இந்த கண் பார்ப்பதில்லை, காது கேட்பதில்லை, மூக்கு நுகர்வதில்லை. ஆனா அந்த உணர்வு மனம் இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்கின்ற மனம் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது? தூக்கத்தில ஒரு உலகத்தை படைத்துக் கொள்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த ஆள் மனமானது விழித்திருந்து ஒரு புதிய உலகை உருவாக்கி கொள்கின்றது. அதுதான் கனவு உலகம். அப்ப அதுதான் கனவுன்னு பேரு. அப்போ கனவிலும் ஆத்மன் அனுபவிப்பது எல்லாமே அந்த நுண்ணறிவாலே தான், அந்த உணர்வினால் தான் இங்க ஆத்மன் கனவு உலகத்தை, அந்த சூட்சும பிரபஞ்சத்தை அனுபவமாக்குகிறான் அப்படின்னு நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா கனவில் வந்து இப்ப ஒருத்தர் பயணம் பண்றான். இப்ப பயணம் பண்ணி இப்ப போனா ஒரு வினாடியில அவன் இந்த உலகத்துல ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு போயிட முடியும். நினைவுல அப்படி போக முடியாது. இப்ப நினைவு உலகத்துல நீங்க பயணம் பண்ணணும்னா அதுக்கு கால தேசத்தை நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனா கனவு உலகத்துல கால தேசங்கள் கடந்து நீங்க பயணம் பண்ணலாம். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்னமோ இங்கதான் படுத்துட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க விண்வெளியில பறந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு இங்க இருப்பீங்க, அண்டார்டிகாவில் இருப்பீங்க அடுத்த வினாடி. இப்ப இங்க வந்து புற உலகத்துல நீங்க உடனே அண்டார்டிகா போக முடியுமா அல்லது அமெரிக்கா போக முடியுமான்னா முடியாது. ஆனா கனவு உலகத்துல உடனடியாக நீங்க அண்டார்டிகாவும் போலாம், அமெரிக்காவும் போலாம். அப்ப இங்க என்ன விஷயம்? கனவு உலகம் நிஜம் போல தோற்றம் அளிக்கிறது, ஆனால் அது வந்து ஒரு மாய தோற்றமாக நமக்கு புரிய வருகிறது. அப்ப அதுல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம நடக்க முடியாதெல்லாம் நடத்தி பார்க்கலாம். அதுதான் கனவனுடைய ஒரு வித்தியாசமான உலகம். அப்போ நனவு உலகில் வெளி உறுப்புகள் மூலம் உணரப்படும் அனைத்தும் கனவு உலகில் நுண்ணுணர்வாக அறியப்படுகின்றன. ஆயினும் உடலில் எந்த மாற்றமும் உட்படுவதில்லை.
ஏன்னா கனவுல என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மிருகம் கடிச்சு கொதறுதுன்னு வச்சுக்கோங்களேன் கனவுல. இப்ப உடனே ஒரு நாய் நம்மள போட்டு கடிச்சு எல்லாம் கொதறுதுன்னா, அந்த கடியும், அந்த வலியும் துடிச்சிடுவோம் கனவுல. ஆனா உண்மையிலேயே நினைவு உலகத்துல பாருங்களேன், உடம்புக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஒரு வலியும் இல்ல, ஒரு கடியும் இல்ல. ஆனா கனவுல அந்த சம்பவம் நமக்கு நடந்து விட்டது. அப்ப இங்க எல்லாமே ஒரு கற்பனை. எல்லாமே கற்பனையில ஓடிக்கிட்டு இருக்குது. அத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன புரிந்துக்கணும்னா, கனவு உலகத்துல இருக்கும்போது ஏற்படுகின்ற சம்பவங்களுக்கும், நினைவு உலகத்துல ஏற்படுகின்ற சம்பவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. அத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வெளி உலகில் நடக்கும் அனைத்தையும் ஆத்மன் கனவுலகிலும் அனுபவிக்க இயலுவதால், நனவுலகில் சொல்லப்பட்ட அத்தனை உறுப்புகளும், வாய்களும் தைஜசனுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்ப தைஜசன் என்ன பண்றான்? அந்த புற உலகிலே, நனவு உலகிலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள கனவு உலகுல கையாள்றான். அதனால அவனுக்கு என்ன தேவைப்படுது? 7 உறுப்புகளும் 19 வாய்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். கனவு உலகத்தை அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொள்கிறான். அப்ப கனவில் காண்பது அனைத்தும் மனத்தாலேயே காணப்படுகின்றது. மனதினாலேயே கேட்கப்படுகின்றது, உணரப்படுகின்றது. அவைகள் அனைத்தும் எப்படி நமக்கு கிடைச்சது? வெளி உலகத்தின் பதிவுகள் அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப கனவு உலகம் என்ற ஒரு விஷயம் எப்படி நமக்கு நடக்குது அப்படின்னா, இந்த புற உலகத்துல நம்ம நிறைய அனுபவங்கள பதிவு பண்ணி வச்சிருக்கோம் சித்தத்துல. நமக்கு வந்து ஒரு நாய் கடிக்க வரும் அல்லது இன்னொருத்தர் நாய் கடிச்சிருக்கும். அப்ப அவர பார்த்துட்டு நாய் கடிச்சிடுச்சு, அப்ப நாய் பக்கத்துல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பய உணர்வாக நமக்கு ஒரு பதிவு உள்ள இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கனவுல நம்மள நாய் கடிக்கிற மாரி கனவு காணுவோம். அப்ப அந்த கனவு ஏன் வந்தது அப்படின்னா, நம்முடைய பதிவு. ஏற்கனவே ஒரு நாய் கடிச்ச விஷயத்த கனவுல வருவதற்கு காரணம், ஏற்கனவே நினைவு உலகத்தில் ஏற்பட்ட பதிவு தான் காரணமாக இருக்கின்றதுங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க கனவு உலகம் முழுக்க முழுக்க நனவு உலகத்தை சார்ந்தது. ஏன்னா நனவு உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் கனவு உலகத்திலே நடக்கும். நனவு உலகத்துல நடக்க முடியாத விஷயங்கள் கூட கனவு உலகத்துல நடக்கும். ஏன்னா இப்ப நான் பறக்கணும்னு ஆசைப்படுவேன் நனவு உலகத்துல. ஆனா என்னால பறக்க முடியல. அப்ப நான் அந்த பறக்கணுமே, பறக்கணுமே நெனச்சுக்கிட்டே இருப்பேன். படுத்து தூங்குவேன். தூங்கும்போது எனக்கு கனவு வரும். அந்த கனவுல நான் பறக்கிற மாரி கனவு காணுவேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? என்னுடைய சித்தத்துல அந்த பதிவு இருக்கு. பறக்கணுங்கிற பதிவு இருக்கு. அப்ப அந்த பதிவு என்ன என்ன பண்ணுது? கனவு உலகத்துல பறக்க வச்சு பாக்குது. அப்ப இது மாதிரி தைஜசன் எப்படி இதையெல்லாம் அனுபவமாக்குகிறான்? அந்த உள்ளுணர்வாகிய தன்னுணர்வின் மூலமாகத்தான் இதை அனுபவமாக்குகிறான். அதனால தான் அந்த அறிவு ஒளிமயமானது. அதுதான் பிரக்ஞை அப்படின்னு நம்ம பேசுறோம். ஏன்னா அது எப்பொழுதும் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது தன்னுணர்வு. அது வந்து எப்பயும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. இப்ப நீங்க கனவு நிலையில இருந்தாலும் சரி, நனவு நிலையில இருந்தாலும் சரி, ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்தாலும் சரி, அந்த பிரக்ஞை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரக்ஞை இருப்பதனால தான் நீங்க நன்றாக உறங்கினேன்னு சொல்ல முடியுது. இப்ப நீங்க ஆழ் உறக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன அடுத்தது நடக்குது? இந்த நனவு உலகமும் தெரிய போறதில்ல, கனவு உலகமும் தெரிய போறதில்ல. ஆனாலும் நீங்க வந்து தூங்கிட்டு இருந்துட்டீங்க நல்லா. ஆனால் தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்த உடனே நான் நன்றாக தூங்கினேன் எந்த அடிப்படையில உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா, அங்க தன்னுணர்வு தன்னை தான் பார்த்துக் கொண்டே இருக்கின்றது. தன்னை அனுபவமாக்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்ப அதனால அதுக்கு அந்த அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த அனுபவத்த அது பகிர்ந்து கொள்கின்றது. அத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க இந்த தைஜசன் என்ன பண்றான்னா, சாட்சியாக அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா கனவு ஊடகத்துல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வைஸ்வானரன் நிலையில பார்க்கும்போது, இந்த புற உலகம் வந்து திடப்பொருளாக நம்ம கையில தொடுவதாக எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியுது. ஆனா தைஜசன் நிலையில பார்க்கும்போது எல்லாமே மனதினுடைய பதிவுகளாக நமக்கு தெரிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க அனுபவங்கள் எல்லாமே சூட்சமமாக, நுட்பமாக இருக்கின்றன. கனவு உலகிலே எல்லாமே நுட்பமாகவும், சூட்சமமாகவும் இருக்கின்றன. அப்ப ஆத்மனின் இந்த 2 பரிமாணங்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்ப ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். இன்னும் 2 பரிமாணங்கள் இருக்கின்றன. அதுல எப்படி அவன் அறிகிறான்? எப்படி உணர்கிறான்? எப்படி அனுபவிக்கிறான்? அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்துல பார்க்க போறோம். 5வது சூத்திரம் பார்க்க போறோம். இப்ப 5வதுல யத்ர சூப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுசுப்தம் சுசுப்தஸ்தான ஏகிபூதः பிரஜ்ஞானகண ஏவானந்தமயோ யானந்தபுக் சேதோமுக பிராக்னஸ் த்ரிதீய பாதகா அப்படிங்குது இந்த மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆத்மா ஆழ்ந்த உறக்கத்திலே காரண சரீரத்தின் மீது அபிமானத்தை கொண்டு அஞ்ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றது அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? காரண பிரபஞ்சத்துக்கு வந்துட்டோம்.
இப்ப கடந்த முறை 2 மந்திரங்கள் என்ன பார்த்தோம்? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் பார்த்தோம். இப்ப காரண பிரபஞ்சம், காரண சரீரத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப காரண பிரபஞ்சத்துல இப்ப நமக்கு என்ன நடக்குது? காரண சரீரத்துல நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். அப்ப நமக்கு இந்த புற உலகமும் தெரிவதில்லை, கனவு உலகமும் தெரிவதில்லை, தன்னைத்தான் யார் என்றும் தெரியாத அளவுக்கு நம்ம ஆழ்ந்து தூங்குறோம். அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலே இங்க ஆத்மாவுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அஜ்ஞானமும் ஆனந்தமும் கலந்திருக்கிறது அந்த இடத்துல. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப நம்ம பார்த்து வருகின்ற ஆத்மாவில விழிப்பு நிலையிலே விஸ்வன் என்ற பெயரும், ஸ்தூல பிரபஞ்சத்தை அபிமானம் செய்கின்ற ஆத்மாவுக்கு விராட் என்ற பெயரும், கனவு நிலையிலே இதே ஆத்மாவுக்கு தைஜசன் என்ற பெயரும், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அபிமானம் செய்கின்ற ஆத்மாவுக்கு இரண்ய கர்ப்பன் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளதை பார்த்தோம். ஏன்னா இங்க அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிந்து கொள்ளணும். சாதாரணமா அதாவது விழிப்பு நிலையில ஆத்மாவில் அனுபவம் ஏற்படுவ விஸ்வன். ஆனா அவன் ஸ்தூல பிரபஞ்சத்தை அபிமானம் செய்கின்ற பொழுது அந்த ஆத்மாவுக்கு விராட் அப்படின்னு பெயரு. அதே மாதிரி கனவு நிலையில தன்னை அனுபவமாக்குகின்றவனுக்கு பேர் தைஜசன். அதே அவன் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அபிமானம் செய்கின்ற பொழுது அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி இப்ப தற்போது ஆழ்ந்த உறக்க நிலையில் உள்ள ஆத்மாவுக்கு பிராங்னன் அப்படின்னு பெயர். அப்ப இங்க 6வது மந்திரத்துல இந்த பிராங்னனை பத்தி விரிவா பார்க்க போறோம். காரண பிரபஞ்சத்தை அபிமானிக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட போகுது. இங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிராங்னனை பத்தி பார்க்க போறோம். பிராங்னனை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இங்க என்னன்னா இப்ப 2 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம். அது எந்த அடிப்படையில பார்த்தோம்? திரிபுட்டி அடிப்படையில பார்த்தோம். காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் அப்படிங்கிற 3 விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப இங்க அந்த 3 விஷயங்கள் கிடையாது. இந்த பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் அப்படிங்கிற இந்த 3ம் ஒன்றாகி விடுகின்றது. ஏன்னா இங்க ஆழ்ந்த உறக்கத்துல திரிபுட்டி கிடையாது. 3ம் ஒன்றாகி விடுகிறது. இங்க பேதமே கிடையாது. ஏன் பேதம் கிடையாதுன்னா இங்க மனசு இல்ல. மனசு இருந்தா தானே பேதம் இருக்கும். இருமைகள் எங்கு உண்டாகின்றது? மனதில் தான் உண்டாகின்றது. எப்போ மனம் இல்லையோ அங்க இருமைகள் இல்லை. அப்ப அங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு மனம் இல்லையோ அங்கு இறைவன் அறிவு மட்டும் தான் இருக்கும். அப்ப அதை நாம நன்றாக புரிந்து கொள்ளும் போது இங்கு மனமற்ற நிலையிலே, ஆழ்ந்த உறக்க நிலையிலே இந்த திரிபுட்டி கிடையாது. பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்ற 3ம் ஒன்றாகி விடுகின்றது. அப்போ இந்த சுசுப்தி அவஸ்தையிலே காரண சரீரத்தில் உள்ள ஆத்மாவாகிய நான் எதை அபிமானிக்கிறேன்? இங்க அந்த அபிமானத்தின் வாயிலாக என்ன எனக்கு அனுபவம் உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் அனுபவிக்காத நிலையில் மட்டுமே நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த உறக்கத்திலே நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்திலே அதாவது ஆத்மாவை பற்றிய அறியாமை அந்த ஆழ்ந்த உறக்கத்திலும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்ப நம்ம விழிப்பு நிலையில நமக்கு ஆத்மாவை பற்றி தெரியல, கனவு நிலையிலும் நமக்கு ஆத்மாவை பற்றி தெரியல. சரி, உறக்க நிலையிலாவது ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம்னா அங்கேயும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அங்கேயும் மனசு இல்லை. அப்ப இங்க என்ன பண்றது? ஆத்ம ஞானம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறியாமை நிலை தான் அந்த உறக்க நிலையிலும் நமக்கு இருக்கின்றது. ஸ்தூல பிரபஞ்சத்தின் மீது அபிமானம் கொண்டு ஸ்தூல சரீரமான விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஆத்ம ஞானம் எப்பொழுதுக்கு உண்டாகும்னா சாஸ்திரத்தை கற்று ஆத்மாவை அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அறியாமை இருக்கத்தான் செய்யும். இப்ப இந்த பாயிண்ட் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு 3 அவஸ்தைகள் உண்டாகின்றது இல்லையா? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இப்ப இந்த 3 அவஸ்தைகளில நம்ம இடத்துல அறியாமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப எப்பொழுது நாம் இந்த ஆத்மா அனாத்மா விஷயத்தை தெரிந்து கொண்டு அறியாமையிலிருந்து விடுபட்டு தன்னை நான் ஆத்மா என்று தெரிந்து கொள்வேன் அப்படின்னு பார்த்தா, விழிப்பு நிலையில் இருக்கின்ற பொழுது நான் எப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கின்றேனோ அப்பொழுது நான் இந்த ஆத்ம ஞான விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான், சாஸ்திரத்தை கற்று அந்த அறிவை நான் அடைகின்ற பொழுதுதான், ஆத்ம ஞானத்தை அடைகின்ற பொழுதுதான் என்னுடைய அறியாமை அகலும். அது வரைக்கும் நம்முடைய அறியாமை அகலவே அகலாது. ஏன்னா இந்த அஞ்ஞானம் அனைவருடைய பரம்பரை சொத்து. நம்ம எல்லாருக்குமே இந்த அஞ்ஞானம் இருக்கின்றது. எல்லாருமே இந்த அறியாமையில் தான் இருக்கின்றோம். இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது அல்ல. இது நம்முடைய பரம்பரை சொத்து. அதனால இது பரம்பரையா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வெளியில சம்பாதிக்கிற சொத்து தான் பரம்பரை சொத்து நினைச்சுக்காதீங்க. இந்த மனசனுடைய பரம்பரை சொத்தே இந்த அறியாமை தான். ஏன்னா பல பிறவிகளாக இதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அப்ப அந்த விஷயமாக இங்க சாஸ்திரம் நமக்கு இதை சுட்டி காட்டுது. அப்ப இது போன்ற ஆத்மாவை பற்றிய அறியாமை சூக்ஷ்ம பிரபஞ்சத்தின் மீது அபிமானம் கொண்டு சூக்ஷ்ம சரீரமான கனவு நிலையில கூட
அந்த அறியாமை நிலை இருக்கத்தான் செய்யும். அப்ப எங்கு தன்னறிவு இல்லாதவன் அவனது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றையும் விரும்புவதில்லையோ, ஒரு கனவையும் காண்பதில்லையோ, அந்த ஆழ்ந்த உறக்க நிலை தான் இங்க நம்ம சுசுப்தி என்கிறோம். அப்ப அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் அதாவது இருக்கின்ற ஆத்மன் ஒன்றாகவே ஆனவனாகவும் அறிவின் குவியலாகவும் ஆனந்தமே வடிவாகவும் ஆனந்தத்தை அனுபவிப்பவனாகவும் அறிவே முகமாகவும் அதாவது கனவுக்கும் நினைவுக்கும் பாலமாக அறிவாளியாகவும் இருக்கின்றான். அதாவது அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த பிராமினன்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய நிலை என்ன தெரியுமா? ஆசைகளோ கனவுகளோ ஏதுமின்றி ஆழ்ந்து தூங்குகின்ற நிலை. இது ஆன்மாவின் 3ஆம் பரிமாணம். இந்த நிலையை யார் அனுபவிக்கிறார் என்றால் பிராமினன் அனுபவிக்கின்றான். இப்ப தைஜசனோ வைஸ்வானரனோ இதை அனுபவிக்க முடியாது. ஆனா அந்த ஆனந்த நிலையை பிராமினன் அனுபவிக்கின்றான். அதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க ஆழ்ந்த உறக்கம் அந்த பிரம்மத்தை அனுபவமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரிந்தாலும் அங்கு அறியாமை இருப்பதினாலே அந்த பிரம்மம் நமக்கு அனுபவமாக்க முடிவதில்லை. காரண சரீரத்துல போய் மனசு ஒடுங்கிக்கிறதுனால அங்க அனுபவமாக்க முடிவதில்லை. அப்ப எப்பொழுது நமக்கு ஆன்மா அனுபவம் உண்டாகும் அப்படின்னா விழிப்பு நிலையில இந்த ஆத்ம ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த புரிதல் நம் மனதிற்கு வருகின்ற பொழுதுதான் மனம் அந்த உயர் பரிமாண அனுபவத்துக்கு தன்னை அந்த அறிவாக மாற்றிக்கொள்ளும். அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மனம் தன்னை அறிவாக பார்த்து விடும். அப்போ இனி அந்த மனசு அங்க இருக்காது. அந்த நிலை நமக்கு உண்டாக வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இங்க விழிப்பும் இல்லை, கனவும் இல்லை. விழித்திருக்காவிட்டாலும் கனவு காணாவிட்டாலும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை நாம் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு இங்கு 4 அடையாளங்கள் காணப்படுகின்றன அப்படிங்கிறது நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையில என்ன அடையாளங்கள் நமக்கு ஆழ்ந்த உறக்கத்துல உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு எந்த அனுபவங்களும் இல்லை. அதாவது கண்ணு காது போன்ற நமது புலன்கள் அல்லது உணர்வு மனம் ஆழ் மனம் அனைத்தும் ஓய்வில் ஆழ்ந்து விடுவதனாலே இங்கு எந்த புற உலக அனுபவங்களும் மன உலக அனுபவங்களும் நம்ம இடத்திலே கிடையாது. அதாவது நினைவு உலகமும் இல்லை, கனவு உலகமும் இங்கு இல்லை. அந்த புற உலகம் மன உலகம் என்ற எந்த உலகத்தின் அனுபவங்களும் இல்லாமல் மனம் ஆழ்மனம் புத்தி சித்தம் ஆகியவைகள் ஒடுங்கி இருக்கின்றன. இந்த இடத்திலே எல்லாமே ஒடுங்கி இருக்கின்றன. எங்கே ஒடுங்கி இருக்கின்றன? அது நான் எனும் தன்னுணர்வில் ஒடுங்கி இருக்கின்றது. நான் எனும் தன்னுணர்விலே அக உணர்விலே அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றது. அதனால் அங்கு அனுபவங்கள் ஏதும் இல்லை. ஆனால் இது ஒரு ஆன்ம உணர்வின் திரண்ட நிலையாக கூறப்படுகின்றது. ஆத்மா தன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலையாக இருக்குது. ஆனா அங்க அறியாமை இருப்பதினாலே உறங்கி விடுவதனாலே அது தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாக போய்விடுகின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. மனம் ஆழ்மனம் ஆகியவை ஒடுங்கி விட்டாலும் நான் உணர்வு இங்கு விழித்தே தான் இருக்கிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி அவ்வளவு உறுதியாக நம்ம சொல்ல முடியும்? அதாவது நான் தூங்கும் போது எனக்கு தன்னுணர்வு இருக்குதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ உங்க பேர் ராமன் வச்சுக்கோங்க. உங்க பெயர் ராமன். அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த 50 பேர் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல நான் ராமா அப்படின்னு கத்துறேன். உடனே அந்த 50 பேரும் எழுந்திருப்பாங்களான்னா எழுந்திருக்க மாட்டாங்க. ராமன் சொன்ன உடனே நீங்க மட்டும் தான் எழுந்திருப்பீங்க. ராமன் உங்க பெயர் இருக்கிறதுனால அந்த ராமன்கிற குரலை கேட்ட உடனே உங்களுக்கு உடனே விழிப்பு வந்துடும். அப்ப எப்படி இந்த ராமன்கிற பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு விழிப்பு வந்தது? அங்கு நான் என்ற தன்னுணர்வு விழித்துக் கொண்டிருப்பதினால்தான் அந்த விழிப்பு உங்களுக்கு வந்தது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு ஓமானம். ஏன்னா இங்க தூங்கும்போது நான் உணர்வு விழித்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இப்ப நான்கிற உணர்வு இருக்கிறது எப்படிங்க தெரியும்? அதுதான் கனவுல போயிடுறேனே அல்லது நான் தான் தெரியாம தூங்குறேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த நான் என்கின்ற உணர்வு எப்பவுமே நம்ம விட்டு நீங்காது. அப்ப நம்ம பேரை சொல்லி அழைச்ச உடனே நம்ம நான் உணர்வு தன்னிடத்துல விழித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி நான்கிற உணர்வு ராமான் பேரை சொன்ன உடனே விழிச்சுக்கிச்சு அப்படின்னு பார்த்தா, இங்க அபிமானம் தான். இந்த உடலும் இந்த பெயரும் என்னதுங்கிற அபிமானம். ஏன்னா மனசு நம்ம ஆழமா அதை பதிச்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா? ராமசாமியை குப்புசாமின்னு கூப்பிட்டா மனசு எழுந்திருக்காது. ஏன்னா அந்த இடத்துல விழிப்பு வராது. யாரையோ கூப்பிடுறாங்க, நம்ம மாதிரி தூங்கிட்டு இருப்போம். கண்டிப்பா நமக்கு கூப்பிடுறது கூட தெரியாது. ஆனா நம்முடைய பெயரை சொல்லி நம்ம அழைத்த உடனே நம்ம எவ்வளவு டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் உடனே சட்டன் நம்ம தூக்கம் தெளிந்து எழுந்திருக்கிறோம் அப்படின்னா
அந்த மனதில், அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவு தான் காரணம். அப்போ இந்த பதிவு தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த நினைவு உலகத்துல நம்மள விடுதலையாக விட மாட்டேங்குது. இந்த நினைவு உலகத்துல நம்மள விடுதலை ஆகுவதற்கு தடையாக எது இருக்கிறது அப்படின்னா, இந்த ஆழ்மன பதிவு தான். தன்னை பிறப்பிலிருந்தே நம்மள எப்படி தயார் பண்ணிட்டாங்க, டியூன் பண்ணிட்டாங்க. நான் இன்னார், இன்ன பையன், இன்ன ஜாதி, இந்த பேரு அப்படின்னு என்னென்ன எனக்கு ஏத்தி வச்சாங்களோ, அதையெல்லாம் நான் உள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கேன். சித்தத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அதை என்னால இறக்கவே முடியல. அப்ப இந்த ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல நான் சிக்கிக்கிட்டு இருக்க வரைக்கும், என்னுடைய அறியாமை இருக்கத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் எப்பொழுது நான் நீக்கணும்? இந்த மாரி ஆத்ம ஞான விஷயங்களை தெரிந்து கொண்டு, அதெல்லாம் உண்மை இல்ல, என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு, ஒட்டுமொத்தமாக இந்த மனதை அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்போது மட்டும் தான், அந்த அறிவாக நம்ம மாறி பிரகாசிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இந்த பிராக்ஞன்ங்கிற நிலை என்ன தெரியுமா? மற்ற 2 நிலைகளின் வாசல் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். மற்ற 2 நிலைகளுக்கும் இதுதான் வாசல். அப்ப ஆழ்ந்த தூக்க நிலையில் உள்ள ஒரே அனுபவம் ஆனந்தம். அதனால்தான் தூங்கி எழுந்தவுடனே நான் ஆனந்தமாக தூங்கினேன் என்று நம்மால் கூற முடிகிறது. இவ்வாறான தூக்க நிலையை அனுபவிக்கின்ற ஆன்மாவிற்கு பெயர் பிராக்ஞன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனிதன் ஆழ்ந்து உறங்கும் போது இருவிதமான உறக்க நிலைகளில் இருக்கிறான் என்று அறிவியலும் இங்கு கூற வருகின்றது. இப்ப எப்படி ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிந்து கொள்கின்றோமோ, அது மாதிரி சயின்ஸ்ல நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மைண்டை பத்தி ரிசர்ச் பண்ணி அவங்க ஆள் மனம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா? சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு அப்படின்ட்டு நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பேச மாட்டோம். இங்க மெய்ஞான கல்வியில இந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுங்கிறலாம் பிரிவு கிடையாது. இங்க இருக்கிற விஷயம் ஒரே மைண்டு தான். ஆனா அவங்க அப்படிலாம் பேசுறதுனால அவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா, கனவுடன் கூடிய உறக்கத்தை எப்படி விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, REM அப்படின்னு ஒரு ஷார்ட் வேர்டை யூஸ் பண்றாங்க. அதாவது தட் இஸ் கால்டு ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்ட்டு, அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் இருக்கு பாருங்க, அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. கனவுகள் இல்லா உறக்கத்தை NREM, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ஐனுடைய மூவ்மெண்ட் இல்லாம கனவுகள் இல்லாத ஒரு நிலையில நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித உடலை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது கனவுகளுடன் கூடிய உறக்கத்துக்கு ஒரு மாதிரி ஐசைட்டை மூவ்மெண்ட் ஆகிறத வச்சுக்கிட்டு அதுக்கு ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. கனவுகள் இல்லா உறக்கத்தை NREM, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இது மாதிரி வல்லுநர்கள் பிரித்து அந்த மனதனுடைய விஷயங்களை கையாளுறாங்க. சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, கனவில்லாத உறக்கத்தில் கூட எண்ணங்களும் நினைவுகளும் இருக்கின்றன, ஆனால் அவைகள் சிதறல்களாக இருக்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க மாண்டூக்கிய உபநிஷத்து இது என்ன சொல்லுதுன்னா, அறிவு குவியல் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த இடத்துல பிராக்ஞன் இடத்துல என்ன இருக்குன்னா, நான் அந்த அறிவாக இருக்கிறேங்கிற அவனுடைய தனித்துவ தன்மை அங்க இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது மனம் இல்லாதனால நமக்கு தெரிவது இல்லை. உண்மையா நம்முடைய அறிவு எல்லை இல்லாதது. ஏன்னா நம்ம அந்த தூய அறிவு. ஆனா நம்ம அஜ்ஞானத்தினால நம்ம மனமா மாறிட்டதுனால நம்ம புற அறிவுகள் எல்லாம் நான் தான் நினைச்சுக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமும் வெளியே வர மாட்டேங்குது. எல்லாம் வெளியிருந்து ஏத்தி வச்சதுதான் வந்துகிட்டே இருக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதா இருந்தாலும் ஏற்கனவே எடுத்துக்கிட்ட விஷயத்தை தான் வெளியே கொப்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்லுவோம், சாப்பிட்டதை வாந்தி எடுக்கிறோம். அப்படி வேணா சொல்லலாம், எளிமையா சொல்றதா இருந்தா. ஏன்னா நம்ம ஏற்கனவே உள்ள சாப்பிட்டு அதை வாந்தி பண்றோம். ஆனா உண்மையா நம்ம இடத்துல ஏதாவது வெளிப்படுதான்னா உண்மையிலேயே ஒண்ணும் வெளிப்பட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்முடைய சோர்ஸுக்கே நம்ம போல. ஆனா அன்றைய ரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் தன்னுடைய உண்மை அறிவுக்குள்ள போயிட்டாங்க. நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு அதுக்குள்ள போன உடனே அது வெளிப்பட்டு பிரகாசிக்குது பாருங்க. அதுதான் இங்க திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம் அப்படின்னு போயிட்டே இருக்குது. எத்தனை நூல்கள் ஞானிகளால கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களால கொடுக்கப்பட்ட அந்த நூல்கள்ல ஒன்றாவது நம்ம இந்த காலத்துல எழுத முடியுதா? யாராவது ஒருத்தராவது செய்ய முடியுமான்னா செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த மனம் அந்த நிலைக்கு போகவே மாட்டேங்குது. லிஃப்ட் ஆக மாட்டேங்குது. சிக்கிக்கிட்டே இருக்குது. எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்குது. புற அறிவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இந்த உலக விஷயங்கள சயின்ஸை பிடிச்சிக்குது, இல்லைன்னா அக அறிவுன்னு சொல்லிட்டு இந்த வேதாந்தத்தை பிடிச்சிக்குது. எப்படியோ எதையோ ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். எதையும் விடக்கூடாது. ஏன்னா அதுதான் மைண்டினுடைய சேஷ்டைன்னு நம்ம சொல்றோம். இங்க எதுலையுமே சிக்கக்கூடாது. இதெல்லாம் படிச்சாலும் இங்க இதெல்லாம் கடந்து மனமற்ற நிலையில நான் அந்த அறிவாக பிரகாசிக்கிறேங்கிற அந்த தெளிவு நமக்கு எப்ப வரும்? அது நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்களை தெளிவா சொல்லிட்டோம். அது என்ன மாதிரின்னா சரணாகதி, சரண்டர்ல தான் முடியும். என்ன மாதிரி சரணாகதி? இங்க அறிவு மட்டும்தான் இருக்குது. இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் இல்ல. ஆனா இந்த மனம் எப்படி வந்தது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால் வந்தது. அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் நான் எப்ப துறப்பேன்? என்னை நான் இழக்கும் போது துறந்துடுவேன்.
தனித்தனியா நான் எண்ணங்களை திறந்துட்டு இருக்க முடியுமா? என் பேர் ராமசாமி, நான் நீக்க போறேன், நான் இந்த ஜாதி நீக்க போறேன், நான் இந்த மொழி இனிமேல் நீக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொன்றும் நீக்கிட்டு இருக்க முடியுமானா அது என்றைக்கும் நடக்காது. அப்ப இங்க என்ன நடக்கணும்? என்னை நான் ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவேன். என்னுடைய சுய அறிவு இங்கே பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஏற்றி வைக்கப்பட்ட என்னுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களையும் நான் ஒப்படைத்து விட வேண்டும். அந்த அறிவு இடத்துல ஒப்படைத்து விட வேண்டும். இங்க எதுவும் என் செயல் இல்லை, எல்லாம் நீ தான் செஞ்சிட்டு இருக்கிற. இந்த உடல் மூலமாக நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற, இந்த மனம் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற, உள்ளுணர்வாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாய். அப்போ உன்னுடைய உணர்வு மயமே நான். அப்ப நான் இங்க உனக்கு வேறாக இல்லை, நீயும் நானும் வேறு வேறு அல்ல அப்படின்னு எப்பொழுது நாம் அதனிடத்துல தன்னை ஒப்படைத்து விட்டு ஒன்றாகி விடுகின்றோமோ அந்த இடத்துல நம்முடைய ஈகோ டோட்டலா சரண்டர் ஆயிடுது. அந்த அறிவின் இடத்துல சரண்டர் ஆகி விடுகிறது. அப்படி சரண்டர் ஆகும் போதுதான் இங்க நமக்கு விராட்டா மாற முடியும். அந்த விராட்டு சுரூபம்ங்கிறது உடல் அளவிலும் உணர்வு நிலையிலும் ஒன்றாக முடியும். இல்லைன்னா இங்க தனித்த உணர்வு தனித்த உடல்ங்கிற அபிமானம் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய உணர்வு, என்னுடைய மனது, என்னுடைய உலகம் அப்படின்னு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்போம். அப்ப இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது இங்க உபனிஷத் சுட்டி காட்டுது. அப்ப அந்த நிலையில ஏகி பூதகாங்குது, ஒரே பூதம், பஞ்சபூதங்களும் அனைத்தும் ஒன்று சேர்ந்த ஒரு ஆகாய தத்துவமாக நான் மாறிவிடுகின்றேன். அங்கதான் அந்த ஏக்கி, ஒரே பூதமாக, ஏக்க பூதமாக, ஆகாய பூதமாக, வெட்ட வெளியாக நான் மாறிவிடுகின்றேன். அதுதான் என்னுடைய உண்மை நிலை. அப்ப அந்த நிலைக்கு நான் போகும்போது அங்கே துயரங்கள் கிடையாது, பாவ புண்ணியங்கள் கிடையாது, இருமைகளே கிடையாது. அந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்ப அந்த நிலை நமக்கு இந்த தூக்கத்துல அனுபவம் ஆகுது. ஆனாலும் அதை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அங்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப விழிப்பு நிலையிலே இது போன்ற சாஸ்திரங்களை நம்ம தெரிந்து கொண்டு மனதை நம்ம உயர்நிலை பரிமாணத்துக்கு உயர்த்துகின்ற பொழுதுதான் இந்த பட்டறிவு நமக்கு அந்த பரமனை காட்டி கொடுக்கும். இந்த அனுபவம் தான் நமக்கு அந்த பரமனை காட்டி கொடுக்கும். அப்போ இந்த நிலையில நம்ம என்ன பண்றோம்? இந்த பிராங்கன்கிற நிலையில ஆழ்ந்த உறக்கத்திலே கூட அவனை ஒரு சிறந்த அறிவாளி அப்படின்னு தான் சாஸ்திரம் இங்க போட்டுருது. சாஸ்திரம் பிராங்கனை என்ன சொல்லுதுன்னா சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும் பொழுது இந்த அறிவுக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை, எல்லாமே ஒன்றுதான். அப்போ அந்த அறிவு அறிவாகவே மாறுபாடுகள் இன்றி வெளி உலக அனுபவங்களால் ஏற்பட்ட கலப்பு இல்லாமல் தூய அறிவாகவே உள்ளது. அந்த நிலையிலே ஆத்மனை அறிவாளி என்று இந்த மாண்டூக்கிய உபனிஷத் அறிவிக்கின்றது. அப்போ அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும் இந்த ஆத்மன் யார் அப்படின்னு கேட்டோம்னா அது அடுத்த மந்திரம் 6வது மந்திரத்திலே விளக்க இருக்கின்றது. அதை நம்ம நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.